இன்று புனித ரமலான் மாத இஃப்தார் நோன்பு சிறப்பு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழாவிலே எங்களது அன்பான அழைப்பை ஏற்று இந்த மண்ணின் மைந்தன் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்களையும் மற்றும் எங்களது அன்பான கோரிக்கை ஏற்று இவ்விழாவில் கலந்து கொள்ள இசைத்துள்ள பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு சாமு நாசர்பால் அவர்களையும் மற்றும் செஞ்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான அறிவியர் கே மஸ்தான் அவர்களையும் மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி துணை மேயர் திருமிகு மு மகேஷ்குமார் அவர்களையும் மற்றும் 13வது மண்டல குழு தலைவர் திருமிகு துரைராஜ் அவர்களையும் 10வது மண்டல குழு தலைவர் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் மற்றும் இந்திய தேசிய காங்கிரசின் மாநில செயலாளர்கள் இரா பாஸ்கர் மற்றும் அனைத்து கழக நிர்வாகிகளையும் வருக வருக வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். முதலில் நமது சைதை கிழக்கு பகுதி பகுதி கட்சி செயலாளர் சிறுபான்மை துறையினுடைய அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து மரியாதைக்குரிய அண்ணன் செஞ்சி மஸ்தான் அவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய துணை மேயர் சிறப்பித்தவர்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அண்ணன் அவர்களே, களக்காடி எல்லப்பன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் மோகன்குமார் அவர்களே, கிருஷ்ணகுமார் அவர்களே, இந்த வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர் தம்பி வரதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கத்தில் அத்துணை பேருக்கும் என்னுடைய ரம்லான் நோன்பு உங்களுக்கான ரம்லான் நோன்பு வாழ்த்துக்களை தெரிவித்து இருக்கக்கூடிய கார்பரேட் பாவி பாசிச அந்த மதவாத இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாஜக இன்றைக்கு பெரும்பான்மை சுதந்திர இந்தியாவில் நடைபெறாத பல்வேறு எடுத்து வைத்த பல்வேறு கருத்துக்கள் வாதங்கள் முன்னெடுப்பான அந்த அரசியல் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இத்தகைய அற்புதமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வடிவமைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நண்பர் மஜீத் அவர்களை ஆண்டுதோறும் சிறப்பித்திருக்கக்கூடிய அவரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களையும் நன்றி பாராட்டி வாழ்த்தி உங்களுக்கு அத்துணை பேருக்கும் ரமலான் தலைமை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மஜீத் அவர்களே, நம்முடைய நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து வீட்டிருக்கின்ற மாண்புமிகு மகேஷ்குமார் அவர்களே, பகுதி கழகத்துடைய செயலாளர் வருகிறார். நம்முடைய சென்னை மாநகர துணை மேயர் அறிவிச்சர் மகேஷ்குமார் அவர்கள், சென்னை மாவட்ட கழகத்தின் சார்பில் புனித ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக உறுப்பினர் அருமை நண்பர் சைதையே மஜீத் அவர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநில நிர்வாகி அருமை நண்பர் சிறப்பான பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் பிரதிநிதி மரியாதைக்குரிய இணைய நண்பர் சைதை ஏ மஜீத் அவர்களே, நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர்கள், பெருநகர சென்னை மாநகராட்சியின் இருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இனிய நண்பர் மகேஷ்குமார் அவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல ஒரு 1/4 நூற்றாண்டு காலமாக இனிய நண்பர் மஜீத் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த புனித ரம்லான் நோன்பை அவரை பொறுத்தவரை வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஒரு 25ஆம் மாவட்ட கழகத்தின் செயலாளர், சிறுபான்மை மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் மாண்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய திரு சாமு நாசர் அவர்களே, விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர், செஞ்சி தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் பெருந்தகை மரியாதைக்குரிய திரு செஞ்சி KS மஸ்தான் அவர்களே, நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பெருநகர சென்னை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய துணை மேயர் அன்பிற்கினிய நண்பர் சைதை மு மகன், இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து கலந்து கொள்வது என்பது தொடர் வாடிக்கை.
ஒரு சிலர் இப்போது தேர்தலுக்காக பொறுத்தவரை தொடர்ந்து எங்களுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அவர் இது போன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும் அவருக்கு முன்னால் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தினையும் அஸ்லாத்தையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். புனித ரம்லான் மாதத்தை முன்னிட்டு நோன்பு திறக்கின்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும், என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும், மாண்புமிகு என்ற நிலையை உயர்த்தி கொடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். முகமது ரஃபியுதீன், திவார் ஹுசேன், முகமது ரஃபீக், இம்ரான் கான் ஆகியோர்களுக்கும், இயக்கத்தில் இருக்கின்ற சகோதரர்களுக்கும், சமுதாயத்தில் இருக்கின்ற பெரியோர்களுக்கும் அனைவருக்கும் மேலும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தினையும் அஸ்லாத்தையும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். வழியில் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. பொருளாக இருந்தாலும் பொருளாதாரமாக இருந்தாலும் ஒவ்வொருவருடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு அதை செய்ய வேண்டிய கடமையாக செய்ய வேண்டும் என்பது இந்த மாதத்தினுடைய நோக்கம். மண்டல தலைவரும் சைதை கிழக்கு பகுதி செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் ரா துரைராஜ் அவர்களே, சைதை மேற்கு பகுதி செயலாளர் 10வது மண்டல தலைவருமான அன்பு சகோதரர் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்பு அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளரும் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சருமான அன்பு சகோதரர் வழக்கறிஞர் மா சுப்பிரமணியம் அவர்களே, எனக்கு மரியாதைக்குரிய செந்தில் அவர்களே, இப்ராஹிம் அவர்களே, அனைவருக்கும் ரமணான் என்னை வரவழைத்த மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை